ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்படி என்னதான் இருக்கு தக் லைஃப் படத்துல புலிசட்டை மாலை வந்து ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிருக்காரு இந்த படத்துல அப்படின்ட்டு அவரோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. என்னடா ஒரு பிட்டு படத்தோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் இந்த ஷோவா பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்து புலிசட்டை மாலையை சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனா வந்து ஒரு சில விஷயங்களை சொன்ன விதம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மௌஜொலிக்கிற மாதிரி இருக்கு. மெயினா வந்து நம்ம திரிஷா வந்து நம்ம வந்து கமலஹாசன் வந்து செகண்ட் ஒய்ஃபா வச்சிருக்காரு. அதாவது அவரோட அஃபேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து சிம்பு வந்து கன்வெர்ட் பண்றாரு. இது வந்து கொஞ்சம் லாஜிக்காவே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ரெட் லைட் ஏரியாவில் வந்து தெரிசா இருந்து வந்தவங்க அப்படின்றாலும் கூட தன்னோட தகப்பையை வந்து வச்சிருக்க ஒரு பெண்ணை வந்து எப்படி இவர் வந்து கன்வெர்ட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த சினிமாவில் நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. பட் ஆனால் அதில் வந்து மணிரத்ன ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சிம்பு வந்து தொடர்ந்து வந்து கேட்குறாரு திரிசாட்டா, எப்படியாச்சும் வந்து நீ என்னை விரும்பு, என் கூட இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த இடத்துலையுமே வந்து திரிசா வந்து அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. உன்னை பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. ஒரு சூழ்நிலைக்காக சிம்பு கூட அவங்க போறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா சிம்புக்கு அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே தொடர்பு இல்லாம சூப்பரா அழகா கொண்டு போயிருக்காரு. அதுலயும் மெயினா வந்து பெண்களுடைய நாகரிகத்தை புரிஞ்சு மணிசார் பண்ணது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கேங்கரா இருக்கும்போது சண்டை நடக்குது. சண்டையில வந்து சிம்புவோட அப்பாவை வந்து கொலைப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கமலஹாசனை காப்பாத்துறதுக்கு சிம்பு ஒரு உதவியா இருக்காரு. அதனால சிம்புவை கூப்பிட்டு வந்துறாரு. அப்ப வந்து சிம்பு என்ன சொல்றாருன்னா, இந்த சண்டையில வந்து என்னுடைய தங்கச்சியை நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது, சண்டையில வந்து உங்க அப்பா யதார்த்தமா கொல்லப்பட்டாரு, அதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன் தங்கச்சியை நான் எங்க இருந்தாலும் கூட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சேனே அப்படிங்கிறாரு. படம் முழுசும் வந்து அதாவது தங்கச்சி தேடுற மாதிரி எந்த இடத்துலயும் சீன் இல்லை. ஒரே ஒரு சீன் இருக்கு. அந்த இடத்துலயும் தேட போற இடத்துல வந்து திரிஷாவை தான் அவர் கூட்டு வந்திருக்காரு. தங்கச்சியை தேடவே இல்லை. கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து தங்கச்சியை வந்து அவர் வந்து கூப்பிட்டு வர்ற மாதிரி, அதாவது போன இடத்துல வந்து தங்கச்சியை பார்த்துடுறாரு. சிம்புவோட தங்கச்சி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. பட் ஆனா இவரா வந்து அதை வந்து முயற்சி பண்ணி தேடி கொண்டு வந்து ஒப்படைச்ச மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அது வந்து படத்துல வந்து காட்டாம யதார்த்தமா அவங்க வந்து கமலஹாசன் கண்ணில் கட்டு போற மாதிரி படத்துல வந்து சீன் வச்சிருக்காங்க. அப்ப சிம்பு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட இருக்கிறவங்களே வந்து எங்க அப்பாவை நீங்க தெரிஞ்சுதான் கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம கமலஹாசனுக்கு எதிராகவே சிம்பு மாறிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய இது. கமலஹாசனை கொலை பண்றதுக்கு அவரோட ஃபேமிலியிலே எல்லாரும் முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து கமலஹாசன் தப்பிச்சிடறாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாத்தையுமே பழி வாங்குறாரு கமலஹாசன். இதுதான் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடியது. இந்த படத்துல பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ரொம்ப சூப்பரா அழகா மாசா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் பாட்டை வந்து முழுசாவே படத்துல காட்டல, அங்கங்க கட் பண்ணி போட்டதுனால அது நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குறையாத்தான் தெரியுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா படத்துல வந்து எந்த இடத்துலயுமே ஜோக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. படம் முழுக்க முழுக்க வந்து ஃபைட் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல வந்து கமலஹாசன் பேசுற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஆனா அவர் வந்து ரொம்ப போல்டா பேசாம கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜ் பேசுற மாதிரி, அதாவது 10 ஸ்டைல பேசியிருக்காரு. அவரோட படங்களை வந்து 10 படங்களை வந்து 10 விதமா பேசுற அந்த டயலாக்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த படத்துல பேசியிருக்காரு. அது வந்து எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா ஒரு கேங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா ரொம்ப கம்பீரமா பேசணும். நம்ம விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதை வந்து இந்த படத்துல வந்து எந்த இடத்துலயுமே அவர் காட்டல அப்படிங்கிற ஒரு குறை கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அபிராமிக்கு நம்ம கமலஹாசனுக்கும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபினுடைய ஒர்க் அவுட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த படத்துல வந்து அபிராமி கூட வந்து அவர் ரொம்ப நெருக்கமா எந்த இடத்துலயுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அதுவும் ஒரு மவுத் கிஸ் மட்டும் தான் பண்றாரு. பண்ணிட்டு எனக்கு வந்து திரும்ப நீ இதை வந்து எனக்கு நீ 4 மடங்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சேர்ற சீன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. திரிஷா கூட அவர் இருக்கிறது பூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நல்லா இருக்கு. பட் அது வந்து வார்த்தையால பேசும்போது அது வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதாவது அந்த அந்த அவங்களுடைய வந்து அந்த இதை ரெஸ்பான்சிபிள வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்ட்ல காட்டவே இல்லை. எல்லாமே வந்து வார்த்தையில வந்து வடிவுக்கரசி 3 நாள் இருந்தாரு, 4 நாள் இருந்தாரு, விடாம அவ கூட இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் திரிஷா கூட இருக்கிற வந்து அந்த ரொமான்ஸ் வந்து ஒரே ஒரு சீன் மட்டும்தான். அதை பார்த்துட்டு புலு சட்டை மாதிரி வந்து ரொம்ப கதறி இருக்காரு. அதாவது இந்த படம் வந்து ஒரு பிட்டு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி ஒண்ணு அந்த படத்துல கிடையாது.
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிம்புக்கு வந்து இன்னும் சூப்பரா அழகா கொடுத்துருக்கலாம். சிம்புக்கும் கமலஹாசனும் உள்ள உறவுகளை வந்து கமலஹாசன் வார்த்தையால மட்டும்தான் சொல்றாரு, என்னோட மகன் என்னோட மகன் அப்படின்ட்டு. எனக்கு அடுத்து இவன் என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வந்து ஸ்கிரிப்ட்ல வரவே இல்லை. அதாவது ரொம்ப சூப்பரா அழகா வந்து உணவுபூர்வமா காமிச்சிருக்கணும். அதாவது தன்னோட மகனை நாம எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கணும். வளர்ப்பு மகனா இருந்தாலும் அதை அழகா காமிச்சிருக்கணும். அந்த இடத்துல எல்லாமே மிஸ்ஸிங்கு. எனக்கு அடுத்து சின்னவர் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் இது சிம்புவை சொல்றாப்ல. அது எப்படி ஒர்க் அவுட்டா நம்ம ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல வந்து என்னடா நாம இத்தனை வருஷமா கமலஹாசன் கூட உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு போட்டு எடுத்து வளர்த்தவனை வந்து அந்த இடத்துல வந்து வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்புகிட்ட வந்து கமலஹாசனுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. சிம்புவும் அதை நம்பி வந்து கமலஹாசனை பழி வாங்குறாரு. அவன் வந்து வில்லன் வந்து வெளியில இருந்து வரல, இவங்களுக்குள்ளே வில்லன் ஆயிடுறாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வெளியில இருக்க வில்லைங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே காலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல இருந்து தப்பிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. தப்பிக்கிறது வந்து நம்ம கமலஹாசன் மட்டும்தான். சிம்பு வந்து கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல சிம்புவை கொன்றாங்க. அதே மாதிரி திருசாபியும் வந்து அந்த இடத்துல கொன்றாங்க. கமலஹாசனோட குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து சின்ன பின்னமா ஆக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது கமலஹாசன் வந்து இதுலதான் மீண்டு வந்து என்னோட குடும்பம் எல்லாமே அழிஞ்சு போச்சு, என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டு எமனுக்கு எனக்கும் சண்டை, இந்த இடத்துல வந்து எமனை நான் தான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா படம் முழுசும் வந்து கமலஹாசன் அடிவிட்டு காயப்பட்டு எல்லா இடத்துலையும் தப்பிச்சு தப்பிச்சு வர மாதிரி தான் படத்துல காமிச்சிருக்காங்க. அதனால அவர் ஒருவேளை அதை சொல்றாரு. ஆனா இவர் கூட இருந்தவங்க எல்லாருமே செத்து போயிறாங்க. குடும்பம் கூட அதுல வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியா சின்ன போனது நம்மளுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்தான். இப்படி படம் முழுக்க வந்து மணி சார் வந்து அவரோட ஸ்டைல்ல பண்ணாம ஒருவேளை வந்து கமலஹாசன் வந்து அவர் நிறைய விஷயங்களை கருத்து கேட்டிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த படத்தை ப்ரொடைட் பண்ணது 2 பேரும் தான். அவர் அதனால கமலஹாசன் கேட்கலாம். நாயகன் படம் எடுக்கும்போது முழுக்க முழுக்க கமலஹாசனை வந்து அவர் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து பேசுனதுல வந்து அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேல இந்த படத்தை வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கமலஹாசனுக்கு மட்டும் 75 கோடி ரூபாய் கமலஹாசனுக்கு சம்பளமா பேசப்பட்டிருக்கு. செகண்ட் எடுத்தீங்கன்னா திரிசாவுக்கு வந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. திரிசாவோட அதிக சம்பளம் இதுதான் இந்த படத்துல. இந்த படத்துல அவங்க வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவில இருந்து அவங்க வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நாயகன்ல எப்படி வந்து நம்ம சரண்யா வந்து ஒரு படிக்கிற பிள்ளையா இருந்து வெளியேறி வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லாம நீ ஒரு பிள்ளையை தேடி வந்த அந்த இடத்துல அவ இல்ல, அண்ணா அந்த பேருக்காரியா நான் இருக்கிறேன், என்ன நீ கூட்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொன்னதுனால கமலஹாசன் கூட்டு போறாரு. இப்படி இந்த படத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து உயிரோட்டங்கிறதே இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா படம் முழுக்க வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக்கை செம்மையா பண்ணியிருக்காரு. அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னுமே இந்த படத்தை வந்து இவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மணிசார் கூட ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாங்க. பட் இல்ல. இருந்தாலும் வந்து கமலஹாசனோட ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா பிடிச்சி போயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கமலஹாசன் அவரோட முழு எஃபைட் இந்த படத்துல போட்டிருக்காரு. போடல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முழு எஃபைட் போட்டிருக்காரு. ஆனா ஒர்க் அவுட் ஆனது வந்து கம்மி தான். ஏன்னா நாயகன் மாதிரி எதிர்பார்த்து போய் பார்த்தாங்கன்னா இந்த படத்துல வந்து அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதுக்காக கொடுக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபெயிலியரா போச்சு. பட் படம் வந்து லாபத்தை சம்பாதிக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் எது, இந்த படத்துல பிடிக்காத விஷயங்கள் எது அப்படிங்கிறத என்னட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.